أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم சூரா நூர் 24வது அத்தியாயம். நூறுண்டாவே நமக்கு தெரியும், ஒளி, பிரகாசம். 64 வசனங்கள் இருக்கு. இந்த திருக்குர்ஆனோட 24வது அத்தியாயம் நூர் அப்படின்றதா இருக்கு பாத்தீங்களா. இது தொகுக்கப்பட்ட வரிசையில 24வது இடத்தை பெற்றிருந்தாலும் இறக்கப்பட்ட வரிசையில 102வது இடத்தை பெற்றிருக்குன்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த நூறுங்கிற சொல்லுக்கு ஒளிங்கிற பொருள், அன்வார், நீரான், இது நிறைய பன்மை சொல்றாங்க. இதனுடைய பன்மையா இருக்குது இது அன்வார்ங்கிறது, நீரான் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்ல, இந்த நௌர் அப்படிங்கிறதுக்கு மலரு அல்லது வெள்ளை பூ அப்படிங்கிற பொருளும் இருக்கு. இந்த அத்தியாயத்துல 35வது வசனத்துல உயர்ந்தோனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ஒளி பத்தி பேசலாம். தானே இந்த வசனங்கள் மற்றும் பூமியோடைய ஒளியாகவும் வழிகாட்டியாகவும் இருப்பதா சொல்றான். தான் ரப்பு அவனை பத்தி சொல்றான். அவன் அவனுடைய நூர், அவனுடைய ஒளி, அதை பத்தி அல்லாஹாலா சொல்லி காட்டுறான். அது மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் வழிகாட்டியா அவன் தான் இருக்கிறேன்னு சொல்றான். அந்த ஒளிக்கு ஒரு எடுத்துக்காட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்படி அதனால அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த அத்தியாயத்துக்கு அந்நூர் அப்படின்னு சொல்லிட்டு பேரு வைக்க காரணமா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த அத்தியாயத்துல, இந்த சூறா இருக்குல்ல, இந்த சூறா நூர், இந்த அத்தியாயத்துல பாலியல் குற்றம், அந்த குற்றத்துக்கான தண்டனை, அவதூறு சம்பவம், அதுல ஈடுபட்டவர்களுக்குரிய கடுமையான கண்டனம், அனுமதிக்கு பிறகுதான் யாருடைய வீட்டுக்குள்ளேயும் நம்ம போகணும் அப்படிங்கிற கட்டளை. நம்ம பாட்டுல ஏதோ திறந்த வீட்டுல நுழைஞ்ச மாதிரி போயிடக்கூடாது. அவங்கள்ட்ட அனுமதி கேட்கணும், அப்புறம்தான் அவங்கள்ட்ட போகணுங்கிற கட்டளை. ஆண்களும் பெண்களும் தன்னுடைய பார்வையை தாழ்த்திக்கிறணும். வெளியே போனாலும் சரி, அடுத்த இடத்துக்கு போனாலும் சரி, அப்படியே பார்வையை அலைய விடக்கூடாது, தாழ்த்தணுங்கிற ஒரு அழகிய வழிகாட்டுதல். அப்புறம் நம்மளுடைய கற்பை பேணி பாதுகாத்துக்கணும், ஆனாலும் சரி பெண்ணானாலும் சரி. அதுக்கடுத்து திருமண சட்டங்கள். அது அப்புறம் இறை தூதருடைய அழைப்பதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்களா, அவங்கள அழைக்கிறதுல இருக்க வேண்டிய ஒழுக்கம், கண்ணியம், இது மாதிரியான வாழ்க்கைக்கு தேவையான நெறிமுறைகள் அடங்கிய ஒரு சூறாவா இந்த சூறா நூர் இருக்கு. இந்த சூறாவில அதாவது மகளிரின், பெண்களின் ஒழுக்க மாண்புகள் தொடர்பா அழகிய வழிகாட்டுதல் இந்த அத்தியாயத்துல நிறைய இருக்கிறதுனால பெண்களுக்கு இந்த நூர் அத்தியாயத்தை கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகளுக்கு ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு இருக்காங்கல்ல, அவங்க கடிதம் எழுதுறாங்க. ஒவ்வொரு ஹலீஃபாக்களுக்கும் ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க பாடசாலைகளை ஆரம்பிச்சு இந்த சூறா நூரை பெண்களுக்கு கற்றுக் கொடுங்க. அப்படி என்ன விஷயங்கள்லாம் இதுல இருக்கு, ஆழ்ந்து ஆய்வு செய்யணும், தஃசீர் விளக்கங்களை பார்க்கணும், நிறைய அறிஞர்களுடைய விளக்க விரிவாக்கத்தை பார்க்க போகணும் தான் நமக்கு ரொம்ப அழகா தெளிவா விளங்கும். நமக்கு எதையெல்லாம் எடுத்துக்கலாம் விடலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம தர்ஜுமா தான் பாக்குறோம், ஆனாலும் ஓரளவுக்கு புரியும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கடுத்து அபு வாயில் ரஹமத்துல்லா சொல்றாங்க, நானும் என்னுடைய நண்பரும் ஒரு தடவை ஹஜ்ஜுக்கு போறோம். அந்த ஆண்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்களும் ஹஜ்ஜுக்கு வந்திருந்தாங்க. அப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இருக்காங்கல்ல, அவங்க இந்த சூரா நூர் அத்தியாயத்தை ஓதி அதுக்கு விரிவுரை விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அத நானும் என் நண்பரும் கேட்டுட்டு, சுப்ஹானல்லாஹ், இந்த மனிதரோட தலையில இவ்வளவு விஷயமா இருக்கு, இவ்வளவு விஷயமா வெளியாகுது. இவர் சொன்ன இந்த விஷயத்த மட்டும் துருக்கிய மக்கள் கேட்பாங்கன்னா உடனே இஸ்லாத்துல இணைஞ்சிருவாங்க. அப்ப அந்த நேரத்துல இஸ்லாத்துல அவங்க இணையாம இருந்திருப்பாங்க போல தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. இது ஹாக்கிம்ல பதியப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. அந்த அளவுக்கு அற்புதமான வாழ்வியல் வழிகாட்டி தான் குறிப்பா பெண்களுக்கு சொல்லக்கூடிய அழகிய ஒழுக்கங்களை கற்றுக்கூடிய அழகிய ஒரு சூறா தான் சூரா அந்நூர்.
இது 24வது அத்தியாயமா இருக்கு. 64 வசனங்கள் கொண்டது. மதீனாவுல இறக்கப்பட்டது. ஓகே, பார்க்கலாமா? இப்ப படிங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நீரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். இது ஓர் அத்தியாயம். இதனை நாம் இறக்கி அருளினோம். இதனை நாம் விதியாக்கி இருக்கின்றோம். மேலும் இதில் தெளிவான கட்டளைகளையும் நாம் இறக்கி இருக்கின்றோம். இதனால் நீங்கள் பாடம் பெறக்கூடும். விபச்சாரம் செய்த பெண், விபச்சாரம் செய்த ஆண், இவர்களில் ஒவ்வொருவருக்கும் 100 கசையடி சாட்டையடி கொடுங்கள். மேலும் நீங்கள் அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாள் மீதும் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் அல்லாஹுடைய தீனின் மார்க்கத்தின் விவகாரத்தில் இவர்களின் மீதுள்ள இரக்கம் உங்களை பாதித்துவிடக் கூடாது. மேலும் இவர்களுக்கு தண்டனை அளிக்கும் போது இறை நம்பிக்கையாளர்களின் ஒரு குழு அங்கே இருக்க வேண்டும். விபச்சாரம் செய்யும் ஆண் விபச்சாரம் செய்யும் பெண்ணையோ அல்லது இறைவனுக்கு இணை வைக்கும் பெண்ணையோ தவிர வேறு யாரையும் திருமணம் செய்ய வேண்டாம். விபச்சாரம் செய்யும் ஒரு பெண்ணை விபச்சாரம் செய்பவனோ அல்லது இறைவனுக்கு இணை வைப்பவனோ அன்றி வேறு யாரும் திருமணம் செய்ய வேண்டாம். மேலும் இது இறை நம்பிக்கையாளர்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. எவர்கள் கற்புடைய பெண்களின் மீது அவதூறு சொல்லி பின்னர் 4 சாட்சிகளை கொண்டு வரவில்லையோ அவர்களுக்கு 80 சாட்சியடைகள் கொடுங்கள். இனி அவர்கள் கூறும் சாட்சியத்தை என்றைக்கும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். மேலும் அவர்களே தீயவர்கள். ஆனால் எவர்கள் இந்த குற்றத்திற்கு பின்னர் பாவ மன்னிப்பு கோரி தங்களை சீர்திருத்திக் கொண்டார்களோ அவர்களை தவிர அல்லாஹ் அவசியம் அவர்கள் விஷயத்தில் அதிகம் மன்னிப்பவனாகவும் கருணை புரிபவனாகவும் இருக்கின்றான். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா நூர் ஆரம்பிச்சதோடயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றா, இது ஒரு அத்தியாயம். இதனை நம்ம இறக்கி இருக்கிறோம், இதனை நாம விதியாக்கி இருக்கிறோம். இதுல தெளிவான கட்டளைகளையும் நம்ம கொடுத்திருக்கிறோம். நம்ம தான் இதெல்லாம் இறக்கி இருக்கிறோம். எதனால தெரியுமா? நீங்கள் எல்லாரும் பாடம் பெறணும், படிப்பினை பெறணும், இதன்படி உங்களுடைய வாழ்க்கைகளை அமைச்சுக்கறணும் அப்படிங்கிறதுக்காக இது நமக்கிட்ட இருந்து அழகான முறையில அனுப்பப்பட்ட ஒரு தெளிவான கட்டளைகளா இருக்கு அப்படின்னு சொல்லி முதல் முறைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு எடுத்ததோடயே பாருங்க, விபச்சாரம் செய்த பெண்ணு விபச்சாரம் செய்த ஆண்களுக்கு தான். இந்த விபச்சாரம் செய்த பெண்ணு விபச்சாரம் செய்த ஆண், இவங்க யாராச்சும் ஒருத்தவங்க ஆணோ பெண்ணோ இதுல விபச்சாரத்துல ஈடுபட்டாங்களா அவங்களுக்கு 100 சாட்டை அடி கொடுங்க. இவங்க திருமணத்துக்கு முன்னா இருந்தா, திருமணம் பிடிக்காத ஆண் பெண். மேலும் இவங்க அல்லாஹ்வின் மீது மறுமை நாள் மீது நம்பிக்கை கொண்டவர்களா இருந்தா அல்லாஹ்வுடைய தீனுல மார்க்கத்துல அதோடைய விவகாரத்துல இவர்கள் மீது இரக்கம் காட்டக்கூடாது. அது உங்களை பாதிக்கவும் கூடாது. இவர்களுக்கு தண்டனை அளிக்கும் போது இறை நம்பிக்கையாளர்கள் ஒரு குழு அங்க இருக்கணும். அப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? அல்லாஹ் ஈவு இரக்கம் இல்லாதவனா? அல்லாஹ் தஆலா கல்லஞ்சம் உள்ளவனா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமணம் ஆகாத ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ விபச்சாரம் செஞ்சுட்டா, விபச்சாரம் தான் என்ன? ஹலாலான முறையில் அல்லாம ஆகமாக்கப்பட்ட முறையில திருமணத்தின் மூலம் அல்லாம அவங்க தவறான உறவில் ஈடுபடும் போது நீங்க உண்மையிலேயே அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு மறுமையினால நம்பக்கூடிய மக்களா இருந்தா அவங்களுக்கு கூப்பிட்டு தண்டனை கொடுங்க. வீட்டுக்குள்ள வச்சு இல்ல, வெளிப்படையா எல்லாரும் பார்க்க, எல்லாருக்கும் இறை நம்பிக்கையாளர்கள் அத்தனை பேர் ஒரு குழு அங்க இருக்க நீங்க தண்டனை கொடுக்கணும். ஏன்? அப்பதான் அடுத்தவங்க இந்த மாதிரியான மானக்கேடான செயல்களை செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு யூரோப் மாதிரி நாடுகள்ல அந்த பிள்ளைங்க பிரைமரி ஸ்கூல் முடிச்சிருச்சுண்டா, பிரைமரி ஸ்கூல் எத்தனை வயசுல இங்க முடிப்பாங்க? 11 வயசுல முடிச்சிருவாங்க. 12வது வயசு டீனேஜே ஆரம்பிக்கல, அப்ப செகண்டரின்னு சொல்லக்கூடிய ஹை ஸ்கூலுக்கு போறாங்க. அதுல ஒரு சில பிள்ளைங்க ஏஜ் அட்டன் பண்ணிடுது, இல்ல ஒரு சில பிள்ளைகள் அதுக்கு பின்னாடி ஏஜ் அட்டன் பண்ணுது. அங்க இந்த பாலியல் கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையும் கத்து கொடுத்து அதுல நீங்க எப்படி சேஃப்டியா இருந்துக்கணும், உங்களுக்கு ஹார்மோன் சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆகுனா இதையெல்லாம் தேடும். அப்படி தேடுனா நீங்க எப்படி உறவு வச்சுக்கலாம். அப்படி உறவு வச்சதன் மூலமா உங்களுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னு சொன்னா நீங்க உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லாதீங்க, இங்க வாங்க உங்களுக்கு அதை எப்படி கிளியர் பண்றதுங்கிறதையும் பண்ணி தர்றோம்னு சொல்லி கொடுக்கக்கூடிய யூரோப் வெஸ்டர்ன் கல்ச்சர்ல வாழ்ந்துட்டு இருக்கோம்.
இல்லையா? இதே கல்ச்சரை பின்பற்றி ஒரு காலுக்கு செருப்பு போட்டு இன்னொரு காலுக்கு செருப்பு இல்லாம எப்படி நடக்க மாட்டோமோ அந்த மாதிரி பின்பற்றுறதுக்கு உலக நாடு அத்தனை இருக்கு, இன்க்ளூடட் இந்தியாவையும் சேர்த்து. இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒழுக்க பான்போட வாழ்ந்த நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம் போய் பாருங்களேன், ஒரு பொம்பளை மேல கூட தாவணியே காணும். ஆம்பளை பார்த்து வெக்கப்பட்டு போற மாதிரி இருக்குது, பொம்பளைக்கு பொம்பளை பார்த்தாவே ஒரு மாதிரியா இருக்குது. ஏன்னு சொன்னா கல்ச்சர் மாறிடுச்சான். இப்ப உள்ள கல்ச்சரை நம்ம புரிஞ்சுக்கணுமா? எப்படி புரியணும்னு எனக்கெல்லாம் தெரியவே இல்லை. சோ அப்ப அதனாலதான் அல்லாஹ் தாலா சொல்றான், அப்ப இப்படித்தானே நடக்கும், விபச்சாரங்கள் நடக்கும், மலியும், எங்க பார்த்தாலும் போயிரும். அப்படி போனா நீங்க அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்களா இருந்தா, மறுமையை நம்பக்கூடியவர்களா இருந்தா, அல்லாஹ்வுடைய தீனின் மார்க்கத்தின்படி, அவனுடைய சட்டத்தின்படி, அவனுடைய கட்டளையின்படி அவர்களுக்கு தண்டனை கொடுக்கணும். அந்த தண்டனை எப்படிப்பட்டதா இருக்கும்னா பப்ளிக்ல வச்சு கொடுக்கணும். அப்பதான் இனிமேல அழகா தாவணி போட்டு அவங்களும் மூடிட்டு போவாங்க, இவங்களும் அழகான முறையில பார்வையை தாழ்த்தி நிம்மதியா ஹலால் எதுவோ அதை மட்டும் அனுபவிப்பாங்க, ஹராம்களுக்கு போக மாட்டாங்கன்னு அல்லாஹ் தஆலா எடுத்ததோடைய வசனத்திலேயே சொல்லி காட்டுறான் பாருங்க. 2வது வசனத்துல சுப்ஹானல்லாஹ். அதுக்கடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், விபச்சாரம் செய்யும் ஆணு, விபச்சாரம் செய்யும் பெண்ணு, அல்லது இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய ஆணு, இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய பெண்ணு, இந்த மாதிரி இருக்கிறாங்கல்ல, இவங்களை அன்றி வேற யாரும் திருமணம் செய்ய வேண்டாம். வேற இது இறை நம்பிக்கையாளர்களுக்கு தடுக்கப்பட்டது. அப்போ இத தண்டனையை சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், விபச்சாரம் செய்யக்கூடிய ஆணையோ பெண்ணையோ உங்க பிள்ளைங்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்காதீங்க. ஐயோ அப்பா, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? ஆம்பளைன்னா தண்ணி சேத்த கண்டா மிதிப்பான், தண்ணிய கண்டா கழுவுவான், வெஸ்டர்ன்ல படிச்சவன், யூகேல படிச்சு, யூஎஸ்ல படிச்ச பிள்ளைங்க எல்லாம் அங்கெல்லாம் அப்படித்தான் இருக்குமா? கல்யாணத்துக்கு பின்னாடி மாறிடும். எவ்வளவு படிப்பு தெரியுமா? வீட்டுக்கு ஒரே பையன், சொத்துக்கு வாரிசெல்லாம் இவர்தான். இந்த பொண்ணும் வீட்டுக்கு ஒரு பொண்ணு, அவங்க சொத்தை பத்தி உனக்கு தெரியுமா? அதெல்லாம் அப்படித்தான் இருக்குங்க, கல்யாணம் முடிச்சா எல்லாம் மாறிடும், திருந்திரும் சொல்றவங்க இருக்காங்கல்ல, அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படிப்பட்டவங்களுக்குதான் இந்த வசனம். இப்படி சொல்றாங்கல்ல, இப்படி பேசுறாங்கல்ல, அவங்களுக்கு தான் இந்த வசனம். அல்லாஹ் தஆலா சொல்றான், விபச்சாரம் பண்ணக்கூடிய பெண்ணையோ விபச்சாரம் பண்ணக்கூடிய ஆணையோ உன்னுடைய பிள்ளைக்கு திருமணம் முடிக்காத, இணை வைக்கக்கூடிய பெண்ணையோ இணை வைக்கக்கூடிய ஆணையோ திருமணம் முடிக்காதீங்க. அது முஃமின்களுக்கு இது தடுக்கப்பட்டது, இறை நம்பிக்கையாளர்களுக்கு இது விளக்கப்பட்டது. பாத்தீங்களா, கேட்டுட்டோமா? அப்போ இந்த விஷயத்த நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம பிள்ளைங்களுக்கு கத்து கொடுத்திருந்தோம். இந்த குர்ஆன் வசனத்தை சும்மா ஓதுறதுக்கு மட்டும் இல்ல, ஆனா அதுவும் தெரியாம இருக்கிறவங்க எத்தனையோ பேர் கை சேதம். அல்லாஹ் யா ரப்பே யா ரஹ்மானே, இந்த சட்ட திட்டங்களை எல்லாம் விளங்கி கற்றுக்கொள்ளக்கூடிய மக்களை எங்களை ஆக்கி அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க இந்த மாதிரி செய்யக்கூடியது உங்களுக்கு தடுக்கப்பட்டது. அதுக்கடுத்து அடுத்த இந்த சட்டத்தை சொல்லி முடிச்சாச்சா? அதுக்கடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றான், இந்த இடத்துல எல்லாம் நம்ம நியத்து வைக்கணும். யா அல்லாஹ், நான் என் பிள்ளைங்களை கற்புள்ள பிள்ளைகளா, ஒழுக்கமுள்ள பிள்ளைங்களா, இந்த விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காத பிள்ளைகளா நான் வளர்த்தெடுப்பேன் இன்ஷா அல்லாஹ். இந்த வசனங்களை எல்லாம் நான் சொல்லி கொடுப்பேன். ஏன் ஆணுக்கோ ஏன் பெண்ணுக்கோ விபச்சாரம் செய்யக்கூடிய இணை வைக்கக்கூடிய ஆணையோ பெண்ணையோ நான் இன்ஷா அல்லாஹ் திருமணம் முடிக்க மாட்டேன் அல்லாஹ். உன்னுடைய கட்டளை நான் ஏத்துக்கிட்டேன் அல்லாஹ். அதன்படி செயல்பட ரப்பே நீ உதவி செய்ய அல்லாஹ். நீ தூக்கணுமா இல்லையா? சின்ன பிள்ளைங்க வச்சிருக்கவங்க நிறைய பேர் இருப்போம். அப்போ இது வரைக்கும் திருமணம் முடிக்கக்கூடிய பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இருக்கவங்களும் இருப்போம். அப்போ நம்ம இந்த நியத்தோட இருந்தா ரப்பு கிட்ட 2 கையை தூக்கி கையேந்தி கல்பு உருக கண்ணுல இருந்து கண்ணீர் வடிய கேட்டோம்டா, ரப்பு நம்ம கிட்ட கொடுக்காம இருப்பானா? நிச்சயம் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க. யா அல்லாஹ் யா ரப்பே யா ரஹ்மானே, இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் யா அல்லாஹ். தர்ஜுமா கிளாஸ்ன்ட்டு நான் ரொம்ப பேசுறேனோ என்னமோ தெரியல. அல்லாஹு அக்பர். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், யார் கற்புடைய பெண்கள் மீது அவதூறு சொல்றாங்களோ, ஒழுக்கமான பெண் மீது அவதூறு சொல்றாங்களோ, அவங்க 4 சாட்சியை கொண்டு வரணும். அப்படி 4 சாட்சியத்தை கொண்டு வராட்டி ஏத்துக்கிடக்கூடாது. ஏன்டா அவங்க தீயவங்க, அவங்க பொறாமையில சொல்லலாம், ஏதோ எரிச்சல்ல சொல்லலாம், வேண்டாம் வெறுப்புல சொல்லலாம். இப்போ ஒரு பெண்ணு பாத்தீங்களா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பெண்களுக்கு கொடுத்திருக்க கண்ணியத்தை, உயர்வை, அந்தஸ்த, அல்லாஹ் நம்மளை எவ்வளவு நேசிக்கிறான் பாத்தீங்களா? யாராச்சும் ஒருத்தவங்க ஒரு பொண்ணு மேல, ஒரு ஒழுக்கமான பொண்ணு மேல ஏதாச்சும் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, 4 சாட்சியை கொண்டு வரணும். இல்லாட்டி அவங்களுக்குதான் கசையடி. அடுத்த வசனத்துல பாப்போம் வாங்க. அப்போ அவங்க தீயவங்க,
ஆனா அவங்க இந்த குற்றத்துக்கு பின்னாடி பாவமன்னிப்பு கோரி தங்களை சீர்திருத்தி கொண்டார்களோ அவர்களை தவிர அல்லாஹ் அவங்க விஷயத்துல அதிக மன்னிப்பவனாகவும் கருணை மிக்கவனாகவும் இருக்கான். ரப்பே ரப்பே, உனக்கு நிகர் யாரு இல்லை அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, யாராச்சும் ஒரு பெண் மேல அவதூறு சொன்னீங்கன்னா, ஒழுக்கமான பொண்ணு மேல அவதூறு சொன்னீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன செய்யணும்? அவங்க 4 சாட்சியை கொண்டு வராட்டி நீங்க ஏத்துக்கிறாதீங்க. அது நிரூபணமானா உண்மைன்னு உண்மைப்படுத்தப்பட்டா அவங்களுக்கு 80 கசையடி கொடுங்க. இதுவுமே திருமணத்துக்கு முன்னாடிதான். திருமணத்துக்கு பின்னாடியா இருந்தா சட்டம் வேற. ஆனாலும் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இந்த குற்றத்தை செஞ்சவங்களுக்கு தான் 80 கசையடி. அதுக்கு பின்னாடி நீ பாவ மன்னிப்பு தேடி நான் இனிமேல் இந்த பாவத்தின் பக்கம் போக மாட்டேன்னு சீர்திருத்தி அல்லாவின் பக்கம் திரும்பி வந்துட்டா அல்லாஹ் மன்னிப்பான் கருணை புரிவான்னு சொல்றான். நம்ம கூட ஏத்துக்க மாட்டோம். போய் இந்த ஹலீஸ் இதையா ஏத்துக்கிறது? ஐயோ, இதுவே ஒழுக்க கேடு கட்டது, இதையா வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. விரட்டி விடுங்கன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. அதுலயே போய் மோசமா போனவங்களும் இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனா அல்லாஹ் சொல்றான், நீ திருந்திட்டியா, மன்னிப்பு தேடுறியா, வா நான் அவனை மன்னிச்சிடுறேன், உன் மேல கருணையோட இருக்கேன்னு சொல்லக்கூடிய ரப்பு. அல்லாஹ் அக்பர். அடுத்து, ஆனால் யார் யார் தம்முடைய மனைவியர் மீது அவதூறு சுமத்துகின்றார்களோ, மேலும் அதற்கு தங்களை தவிர வேறு சாட்சிகள் அவரிடம் இல்லையோ, அப்படிப்பட்ட ஒவ்வொருவரின் சாட்சியமும் இவ்வாறு இருக்க வேண்டும். அதாவது தன்னுடைய குற்றச்சாட்டில் தான் உண்மையாளன் என்று அல்லாவின் மீது 4 முறை சத்தியம் செய்து சாட்சியம் அளிக்க வேண்டும். மேலும் 5வது தடவை தன்னுடைய குற்றச்சாட்டில் தான் பொய்யனாக இருந்தால் அல்லாஹ்வின் சாபம் தன் மீது உண்டாகட்டும் என்று கூற வேண்டும். இவனுடைய குற்றச்சாட்டில் பொய்யன் ஆவான் என்று அவன் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து 4 தடவை கூறி 5வது தடவை இவனுடைய குற்றச்சாட்டில் உண்மையாளனாக இருந்தால் தன் மீது அல்லாஹ்வின் கோபம் உண்டாவதாக என்று அவள் அளிக்கும் சாட்சியம் அவளை விட்டு தண்டனையை தடுக்கக்கூடியதாகும். அல்லாஹ் உங்கள் மீது அல்லாஹ்வின் அருளும் அவனுடைய கருணையும் இல்லாது போயிருந்து, மேலும் அல்லாஹ் பாவ மன்னிப்பு கோரிக்கை ஏற்பவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இல்லாதிருந்தால் மனைவியர் மீது அவதூறு கற்பிக்கும் விவகாரம் உங்களை பெரும் சிக்கலில் ஆழ்த்தி விட்டிருக்கும். சுபஹானல்லாஹ். இப்ப அடுத்து அல்லாஹாலா அடுத்த ஒரு சட்டத்தை சொல்லி காட்டுறா. யாராச்சும் தன்னுடைய மனைவி மீது அவதூறு சொல்லக்கூடியவர்களா இருந்தா அவங்க 4 சாட்சியை கொண்டு வரணும். 4 சாட்சியை கொண்டு வரலண்டா அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்யணும். அதாவது 5வது தடவையா நான் சொல்ற பொய் குற்றத்துல, இந்த பொய் சத்தியத்துல ஏதாச்சும் நான் பொய்யா சொல்லி இருந்தா அல்லாஹ்வுடைய சாபம் எனக்கு உண்டாகட்டும்னு 5வதா சொல்லணும். அதாவது கணவன் சொல்றது உண்மை இல்ல, கணவன் என் மேல பொய் சொல்றான்டா, அந்த மனைவியாகி அந்த பெண் இவன் சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டு பொய்யானது என்று நான் அல்லாஹ் மீது சத்தியம் பண்ணி சொல்றேன்னு சொல்லணும். 5வது தடவையா இந்த மனிதன் சொல்றது பொய்தான், அப்படி பொய்யா இல்லாம இருந்தா அல்லாஹ்வுடைய தண்டனை என் மேல இறங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் சாட்சி சொல்லணும். அப்படி சொன்னா அவளை விட்டு அந்த குற்றத்திற்கான பரிகாரம், அந்த தண்டனை இருக்குல்ல, அது தடுக்கப்பட்டதா இருக்கும். ஏன்னா அவன் நிரபராதன்னு சொல்லிடுறாள்ல, அவ அல்லாமே சத்தியம் பண்ணியும் சொல்றாள்ல. ஏன்னா இவன் அவதூறா அதாவது அவன் நடத்த கெட்டவள்னு சொல்றான். அதுக்கு இவனுக்கு சாட்சி கொண்டு வர முடியல, சத்தியம் பண்ணி சொல்லிட்டான். அப்போ இவ அதை ஏத்துக்கிறது அப்படின்றதுனால இவளும் அல்லாமே சத்தியம்டா நம்ம நினைக்கிறோம், அங்க இருக்கா அல்லா தண்டிக்கையில அப்ப பாத்துக்கிறோம், சாதாரண விஷயம் இல்லை இது. அப்போ அவளுக்கு அந்த குற்றம் தண்டிக்கப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இந்த விஷயத்துல அவன் குற்றச்சாட்டுல பொய்யனாவான்னு அவ சத்தியம் சொல்லும் போது குற்றம் தண்டனை இல்லாம போகுதா? இது உங்கள் மீது அல்லாஹ்வுடைய அருள், அவனுடைய கருணை இல்லாம போயிருந்தா, அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு கோரிக்கையை ஏற்பவனாகவும் நுண்ணறிவலாகவும் இல்லாம இருந்திருந்தா மனைவியர் மீது அவதூறு கற்பிக்கக்கூடிய விவகாரத்துல உங்களை அது பெரும் சிக்கல்ல கொண்டு போய் விட்டுருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நேரத்திலையும் இந்த மனிதர்கள் மீது கருணையாளவனா இருக்கான், கிருபையாளவனா இருக்கான், மன்னிப்பாளனா இருக்காங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இதெல்லாம் பயங்கரமான விஷயம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
அவனை நம்பக்கூடியவங்க உண்மையிலேயே அவன் மேல போய் சொல்லி சத்தியம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்துல இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சட்டத்தை கொண்டு இதை ஈஸியாக்கி இலகுவாக்கி தர்றான். அடுத்துமா, இந்த அவதூறை புனைந்து கொண்டு வந்தவர்கள் உங்களில் உள்ள ஒரு கும்பல் தான். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு தீங்காக கருதாதீர்கள். மாறாக இதுவும் உங்களுக்கு நன்மையாகவே உள்ளது. அவர்களில் யார் எந்த அளவுக்கு அதில் பங்கேற்றார்களோ அந்த அளவுக்கு பாவத்தை அவர்கள் சம்பாதித்துக் கொண்டனர். மேலும் அவர்களில் யார் இதில் பெரும் பங்கு வகித்தானோ அவனுக்கு பெரும் தண்டனை இருக்கிறது. நீங்கள் இதனை செய்விற்ற போதே நம்பிக்கையாளர்களான ஆண்களும் பெண்களும் தங்களை பற்றி ஏன் நல்லெண்ணம் கொள்ளவில்லை? இது ஒரு அப்பட்டமான அவதூறு என்று ஏன் அவர்கள் கூறிடவில்லை? அவர்கள் தங்களுடைய குற்றச்சாட்டை நிரூபிக்க ஏன் 4 சாட்சிகளை கொண்டு வரவில்லை? அவ்வாறு அவர்கள் சாட்சிகளை கொண்டு வராத நிலையில் அல்லாவிடத்தில் அவர்களே பொய்யர்கள் ஆவர். உங்கள் மீது இம்மையிலும் மறுமையிலும் அல்லாவின் அருளும் அவனுடைய கருணையும் பொழிந்திருக்காவிட்டால் எந்த விஷயங்களில் நீங்கள் மூழ்கி இருந்தீர்களோ அதன் பயனாக உங்களுக்கு பெரும் வேதனை ஏற்பட்டிருக்கும். உங்களில் ஒருவரின் நாவில் இருந்து மற்றவரின் நாவுக்கு இந்த அவதூறு செய்தியை பரப்பிக் கொண்டிருந்த நேரத்தில் நீங்கள் எவ்வளவு கடும் தவறை செய்து கொண்டிருந்தீர்கள் என்பதை சற்று சிந்தியுங்கள். நீங்கள் எந்த வகையிலும் அறிந்திராத ஒரு விஷயத்தை பற்றி உங்கள் வாய்களால் கூறிக்கொண்டு திரிந்தீர்கள். அதனை சாதாரணமாக கருதிவிட்டீர்கள். ஆனால் அல்லாஹ்விடத்தில் அதுவோ மிக பெரிய விஷயமாய் இருந்தது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 11வது வசனத்துல இருந்து ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க மேல கூறப்பட்ட அந்த அவதூறு நம்ம இத பார்க்கலாம். தஃசீர்ல ரொம்ப விரைவா விளக்கமா எதனால இது அவதூறு வந்துச்சு அப்படிங்கறத. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், உங்க கும்பல்ல இருந்து உங்களோட இருக்கிறவங்க தான் இந்த அவதூறை கொண்டு வந்தாங்க. இந்த அவதூறுல இந்த பாவச் செயல்கள்ல யாரெல்லாம் பங்கெடுத்தாங்களோ அவங்களுக்கு அவங்கவுங்க சம்பாதித்த அளவு பாவம் தண்டனை இருக்குது. அத சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க இத கேட்டப்ப நம்பிக்கையாளர்களோட ஆண்களும் பெண்களும் ஒரு நல்லெண்ணம் கொண்டிருக்க வேணாமா? இது யார பத்தி சொல்லக்கூடிய சொல்லு? இது உண்மையிலேயே இது ஒரு அவதூறா இருந்திருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்க வேண்டாமா? நீங்களும் சேர்ந்துகிட்டு பேசவா ஆரம்பிச்சீங்க. அதனால பேசுறவங்க எல்லாருக்கும் பாவம் தண்டனை இருக்குது. நீங்க சொன்னது உண்மையா இருந்தா 4 சாட்சியை கொண்டு வரணும்ல. அப்படி கொண்டு வராதவங்க அல்லாஹ் இடத்துல பொய்யர்களா இருக்கிறாங்க. அவன் உங்கள் மீது இம்மையிலேயும் மறுமையிலையும் அருளும் அவனுடைய கருணையும் பொழிந்திருக்காவிட்டா நீங்க இந்த விஷயத்துல இந்த பாவத்துல மூழ்கி போயிருப்பீங்க. உங்களுடைய நாவில இருந்து வந்த அந்த சொல்லு இருக்குல்ல, அந்த அவதூறு செய்தி இருக்குல்ல, அதை பரப்பிய நேரத்துல நீங்க கடுமையான தவற செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. யாரு மேல அவதூறு சொன்னீங்க? அப்படி சொல்லலாமா? அல்லாஹ் பாத்துக்கிட்டு இருக்கானே, 4 சாட்சி இல்லாம பேசுறோமே அப்படிங்கறத சிந்திங்க. நீங்க எந்த வகையிலையும் அறிந்திராத இந்த விஷயத்த பத்தி உங்க வாய்களால் கூறிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சீங்களே, அது சாதாரண விஷயம் நீங்க நினைச்சீங்க. அல்லாஹ் இடத்துல அது பெரிய விஷயம்ங்கிறான் அல்லாஹ். இன்னைக்கு பார்த்தா மெனக்கட்டு போன் அடிக்கிறது. அந்த விஷயத்த பத்தி நமக்கு முன்னையும் தெரியாது, பின்னையும் தெரியாது. ஏதோ கேட்டுட்டோம். அதே மாதிரி ஒரு மெசேஜ் வரட்டும், ஃபார்வேர்டுன்னு இதை பரப்பி 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 சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா சொல்றான், எந்த ஒரு விஷயம் வந்தா தீர விசாரிக்கணும். அதை பார்க்க தெரியாம, அதுல முன்பின் தெரியாம எதையும் பரப்பாதீங்க, சொல்லாதீங்க. அப்படி சொல்றவன் தான் மிகப்பெரிய பொய்யன். நிறைய ஹதீஸ் எல்லாம் இருக்கு இது விஷயமா. சரியா? ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நீங்க சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது அல்லாஹ்விடத்துல பெரிய விஷயம். இது இங்கே ஆயிஷா ரலியல்லாஹு விஷயத்துல சொல்லப்பட்டது. இதுதான் உலக மக்கள் மொமின்கள் அனைத்து மக்களுக்கும் உள்ள தீர்ப்போம். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கிட்ட கொண்டு வந்தா அதை பத்தி விசாரிக்காம யார்ட்டையும் சொல்லக்கூடாது. போன் பண்ணி சொல்லக்கூடாது, மெசேஜ்ல சொல்லக்கூடாது. இத பாத்தியான்னு கேட்கக்கூடாது. ஐயோ நான் மறந்துட்டேனே, என்ன தலைவோட காரியமா, இப்ப என்ன மறந்தா என்ன மோசம் போச்சு, உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன்டி, அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா, ஆனா என்ன மோசம் போச்சு விடுமா அப்படிங்கணும். சுப்ஹானல்லாஹ், யா அல்லாஹ் நீ பாதுகாத்துடல. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நீங்க அத வாயில அங்கங்க சொல்லி சொல்லி சொல்லிட்டு திரியுறீங்க. ஆனா சாதாரணமா நினைச்சிட்டீங்க. அல்லாஹ்வுடைய இடத்துல அது மிகப்பெரிய விஷயமா இருக்கு. அதனால நம்ம கிட்ட எந்த அவதூறு செய்தி வந்தாலும் சரி, தேவையில்லாத விஷயங்கள் வந்தாலும் சரி, அதெல்லாம் வீணானது. ஷைத்தானின் புறத்துல இருந்து வருது. யா அல்லாஹ் இதுல இருந்து காப்பாத்து ரப்பே, நம்ம இடத்துல பாதுகாப்பு தேடிட்டு நம்மளோட அப்படியே விட்டுட்டு போயிடணும். தேவையான விஷயத்த மெசேஜத்தான் செய்தியத்தான் நம்ம அடுத்தவங்கள்ட்ட கொண்டு போகணும். இல்ல வீட்டுல இருக்கவங்கள்ட்ட பேசணும். இல்லையா ஓதி பாதுகாப்பு ரப்ப கிட்ட தேடிட்டு நிம்மதியா இருந்துடணும். இல்லாட்டி அது எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். அடுத்துமா,
நீங்கள் இதனை கேள்விப்பட்டதுமே இவ்வாறான விஷயத்தை நாம் பேசுவது நமக்கு ஏற்றதல்ல. சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன். பெரும் அவதூறாயிற்றே இது என்று ஏன் நீங்கள் கூறிடவில்லை? நீங்கள் நம்பிக்கையாளர்களாயின் இனி ஒருபோதும் இது போன்ற தவறை மீண்டும் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் உங்களுக்கு அறிவுறுத்துகின்றான். மேலும் அல்லாஹ் உங்களுக்கு தெளிவான வழிகாட்டுதல்களை வழங்குகின்றான். மேலும் அல்லாஹ் நன்கு அறிந்தவனும் நுண்ணறிவாளனும் ஆவான். இறை நம்பிக்கை கொண்டோரிடையே மானக்கேடான செயல் பரவிட வேண்டும் என எவர்கள் விரும்புகின்றார்களோ அவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் துன்புறுத்தும் தண்டனைக்கு உரியவர்கள் ஆவர். மேலும் அல்லாஹ் அறிகின்றான், நீங்கள் அறிவதில்லை. அல்லாஹ்வின் அருளும் அவனுடைய கருணை உங்கள் மீது பொழிந்தராவிட்டால், மேலும் அல்லாஹ் மிகுந்த பரிவு கொண்டவனாயும் கிருபையுடையவனாயும் இல்லாதிருந்தால் இப்போது உங்களுடைய பரப்பப்பட்டிருந்த செய்தி படு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அழகா நமக்கு விஷயங்களை சொல்லி காட்டுறான் பாத்தீங்களா? ஜஸாக்கல்லாஹ் கைராமா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கருணையும் அவனுடைய அருளும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, பெரிய விஷயத்த கொண்டு வந்திருக்கும். அப்போ இந்த விஷயங்களை நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பேசக்கூடாது. நம்ம பேசக்கூடியத ஒவ்வொன்னையும் அல்லாஹ் கேட்டுக்கிட்டு இருக்கான். அது நமக்கு ஏற்றமான செயல் இல்ல. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தூய்மையானா இருக்கிறானே, அல்லாஹ் தூய்மையானவனா இருக்கிறானே, நீங்க பேசுறதையெல்லாம் அவன் கேட்கலண்டா நினைக்கிறீங்க? கேட்டுக்கிட்டே இருக்கான் நம்ம ஒவ்வொருத்தரும் பேசுறதும். அதனால நீங்க இறை நம்பிக்கையாளர்களா இருக்கும்போது இது போன்ற தவற மீண்டும் செய்யக்கூடாதுன்னு அல்லாஹ் உங்களுக்கு அறிவுறுத்துறான். பாத்தீங்களா? நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் டைரக்டா வந்து சொல்ற மாதிரி இருக்கு பாருங்க. நீங்க இந்த மாதிரி விஷயங்களை செய்யாதீங்க, அது தப்பு, அது கூடாது, அது பாவம் அப்படிங்கறதெல்லாம் சொல்றான் பாத்தீங்களா? அதனால நீங்க அத மாதிரி செஞ்சிடாதீங்க. உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்துக்கு போகாதீங்க. அல்லாஹ் உங்களுக்கு தெளிவான வழிகாட்டுதல சொல்றான். அவன் நன்கு அறிந்தவனா நுண்ணறிவாளனா இருக்கான். இறை நம்பிக்கை இறை நம்பிக்கை கொண்ட அந்த மக்களுக்கு இடையில மானக்காடான செயல்க பரவீர பரவணும் அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இம்மையிலையும் மறுமையிலையும் கடுமையான தண்டனை இருக்கு. அல்லாஹ் அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் அறியாம இருக்கான்னு நினைக்கிறீங்களா? அல்லாஹ் அறிஞ்சு எழுதி வச்சுக்கிட்டு வேற வர்றான். அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லிட்டு, அல்லாஹ்வுடைய அருளும் அவனுடைய கருணையும் உங்களுக்கு மேல இல்லாட்டி இந்த விஷயத்துல இந்த விஷயத்தை பரப்புனதுல மோசமான விளைவுகள் ஏற்பட்டிருக்கும். அவனுடைய கருணையால் அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறான். அல்லாஹ் அவனுடைய சட்டங்களை வெளிவா அழகா சொல்லி காட்டுறான். அதனால மூமின்களே, முத்தகின்களே, இஸ்லாமியர்களே, முஸ்லிம்களே பயந்துக்கோங்க. அன்றைக்கு அவங்களுக்கு, இன்னைக்கு நமக்கு. யா அல்லாஹ், உன்னுடைய அழகிய வழிகாட்டுதலை ஏற்று பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக, உன்னை அஞ்சி வாழக்கூடியவர்களாக, உன்னுடைய தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெற்ற மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி வை யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். 24வது அத்தியாயத்துல 21வது வசனம்டா. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். யாரேனும் அவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றினால் மானக்கேடானவை மற்றும் தீயவற்றை செய்யுமாறே ஷைத்தான் அவனை ஏவுவான். அல்லாஹ்வின் அருளும் அவனுடைய கருணையும் உங்கள் மீது இல்லாதிருந்திருந்தால் உங்களில் எவருமே ஒருபோதும் மாசற்றவராய் விளங்கியிருக்க முடியாது. ஆயினும் அல்லாஹ் தான் நாடுகின்றவர்களை தூய்மையாக்குகின்றான். மேலும் அல்லாஹ் யாவற்றையும் செவியுறுபவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றான். உங்களிடையே பண்பு நலன்களும் வசதிகளும் உடையவர்கள், தங்களுடைய உறவினர்கள், வறியவர்கள் மற்றும் அல்லாஹ்வின் பாதையில் ஹிஜ்ரத் செய்தவர்கள் ஆகியோருக்கு கொடுத்துதவ மாட்டோம் என்று சத்தியம் செய்ய வேண்டாம். அவர்களை மன்னித்து விட வேண்டும், பொறுத்து கொள்ளவும் வேண்டும். அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டுமென நீங்கள் விரும்புவதில்லையா என்ன? மேலும் அல்லாஹ் பெரும் மன்னிப்பாளனாகவும் கிருபையாளனாகவும் இருக்கின்றான். கற்புடைய கள்ளங்கபடமற்ற இறை நம்பிக்கை கொண்ட பெண்கள் மீது எவர்கள் அவதூறு கூறுகின்றார்களோ அவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் சபிக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களுக்கு கடும் வேதனையும் இருக்கிறது. அவர்கள் செய்த தீவினைகளை குறித்து அவர்களுடைய நாவுகளும் அவர்களுடைய கைகளும் கால்களும் எந்நாளில் அவர்களுக்கு எதிராக சாட்சியம் கூறுமோ அந்த நாளினை அவர்கள் மறந்துவிட வேண்டாம். அந்நாளில் அவர்களுக்குரிய நியாயமான கூலியை அல்லாஹ் அவர்களுக்கு நிறைவாக அளிப்பான். மேலும் அவர்களுக்கு தெரிந்துவிடும், அல்லாஹ்தான் உண்மையானவன், உண்மையை உண்மையாக்கி காட்டுபவன் என்று. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் இத பெண்களுக்கு படிக்க சொன்னாங்கங்கிறது எல்லாருக்கும் புரியும் நான் நினைக்கிறேன். ஏன்னா பெண்கள் விஷயத்துலதான் இது நிறைய பரவும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் பேசுவாங்க. அப்ப நீங்க இதெல்லாம் நம்ம எல்லாம் பேசக்கூடாது
நம்ம இந்த விஷயத்துல பயத்தோட அச்சத்தோட அல்லாஹ்வை அஞ்சி வாழணும் அப்படிங்கிறதுக்கு தானோ யா அல்லாஹ் நீ எந்த நோக்கத்திற்கு இந்த வசனங்களை எல்லாம் இறக்கினோயோ யா அல்லாஹ் எல்லா விதமான தீமை விட்டும் பெண்கள் சமுதாயமாகி எங்கள் அனைவரையும் நீ பாதுகாத்தரலையா அல்லாஹ். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க, எப்படி யா யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே. இப்போ மத்தவங்க எல்லாம் சைத்தானுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி தானே போறாங்க. பாட்டு கூத்து ஆட்டம் பாட்டம் குடி கூத்து கும்மாளம் அதெல்லாம் அவனுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி அழகா அவங்க போய்கிட்டு இருக்காங்க, சீரா போய்கிட்டு இருக்காங்க. சீர்கெட்டு போனாலும் அங்க பிரச்சனையே இல்லை. ஆனா இறை நம்பிக்கை கொண்டவங்களே, சைத்தானுடைய அடிச்சுவட்டை பின்பற்றாதீங்க. யாராச்சும் அவனுடைய அடிச்சுவட்டை பின்பற்றுனா அவன் எங்க கொண்டு போய் நிப்பாட்டுவான்? மானக்கேடானது பக்கம் கொண்டு போயிருவான். தீயவற்றை செய்யுமாறு அவன் அந்த ஷைத்தான் யாரெல்லாம் பின்பற்றுறாங்களோ அவங்களை ஏவுவான். அல்லாஹுடைய அருளும் அவனுடைய கருணையும் உங்க மேல இல்லாத இருந்தா உங்கள யாருமே ஒருபோதும் மாசற்றவர்களா விளங்க முடியாது. ரொம்பே அந்த கருணைக்கு உரியவர்களாக எங்களை எல்லா நேரத்திலும் நீ ஆக்கி வையா அல்லாஹ். பாத்தீங்களா, அந்த அளவுக்கு படுமோசமானவன் இந்த ஷைத்தான். எந்த நேரத்துல வழிகெடுத்து எங்க கூட்டிட்டு போவான்னு தெரியாது. அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ் தன் நாடுகிறவர்களை தூய்மையாக்குறான், மேலும் அவன் தன் நாடுகிறவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாவற்றையும் செவியுறிப்பவனா அறிபவனா இருக்கிறான். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது? ஷைத்தானுடைய அடிச்சுவட்டை ஒரு நாள் பின்பற்றிடக்கூடாது. அதுக்கு அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களுடைய பண்பு நலன்கள் வசதிகள் உடையவர்கள் உங்களுடைய உறவினர்கள் வறியவர்களுக்கு அல்லாஹ்வின் பாதையில ஹிஜ்ரத் செய்யறதுக்கும் கொடுத்து உதவ மாட்டோம்னு சத்தியம் செய்ய வேண்டாம். சுப்ஹானல்லாஹ். ஆயிஷா நாயகி மேல அவதூறு சொல்லவுமே அந்த அவதூறு பரப்புனவங்க அதுல சம்பந்தப்பட்டு இருக்கவுமே அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க. அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா டைரக்டா வசனத்துல பேசலாம் பாருங்க. உங்களிடையே பண்பு நலன்களும் வசதியும் உடையவர்கள் தங்களுடைய உறவினர்கள் வறியவர்களுக்கு ஹிஜ்ரத் அல்லாஹ்வுடைய பாதையில ஹிஜ்ரத் செஞ்சவங்களுக்கு கொடுத்து உதவ மாட்டேன்னு சத்தியம் சொல்ல வேண்டாம். ஏன் தெரியுமா? அவர்களை மன்னித்துடட்டும், பொறுத்து கொள்ளட்டும். ஏன் தெரியுமா? அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் நீங்க விரும்பலையா? அதனால அல்லாஹ் பெரிய மன்னிப்பவனா கிருபை செய்வனா இருக்கிறான். அதனால நீங்க அப்படி சொல்லாதீங்க. அவங்க செஞ்சுட்டு போட்டும், மன்னிச்சிருங்க. அல்லாஹ் உங்களை மன்னிக்கணும்னு விரும்புறீங்கல்ல. எவ்வளவு அழகான உயர் பண்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுக் கொடுக்குறான் பாருங்க நமக்கு. அல்லாஹ் அன்னைக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு இன்னைக்கு நம்ம உலகத்துல இருக்க அத்தனை மக்களுக்கும் சுப்ஹானல்லாஹ் இந்த வசனம் இறங்குனதுக்கு பின்னாடி மரணம் வரைக்கும் அவங்களுக்கு உதவி செய்யறத அபூபக்கர் ரலியல்லாஹு நிறுத்தவே இல்லை. ஏன்னா அல்லாஹ்வுடைய கட்டளையை பாருங்க, பண்பு நிலைய பாருங்க. நீங்க அல்லாஹ் உங்களை மன்னிக்கணும் நீங்க விரும்பலையா? அல்லாஹ் ரொம்ப மன்னிக்க கூடியவனும் கருணை செய்வனாவும் கிருபை செய்வனா இருக்கிறான். யாருக்கு அல்லாஹ்வுடைய கருணை இலக்கம் மனசு வரும்? அதுலயும் அபூபக்கர் ரலியல்லாஹு சுப்ஹானல்லாஹ். அதுக்கு அடுத்து அல்லாஹ் மொத்த மக்களுக்கும் அட்வைஸ் செய்யறான். கற்புடைய களங்கமற்ற கள்ளங்கபடமற்ற இறை நம்பிக்கை கொண்ட பெண்கள் மீது நீங்க அவதூறு சொல்லாதீங்க. அப்படி கூறுகிறீர்களோ அவங்க இம்மையிலும் மறுமையிலும் சபிக்கப்பட்டவங்க, கடும் வேதனையும் இருக்கு. அதனால யாரு நல்லவங்க கெட்டவங்கன்னு இப்ப நமக்கு தெரியாது இல்லையா? சுப்ஹானல்லாஹ். நம்ம எந்த ஒரு செய்தி வந்தாலும் அதை நம்ப கூடாது, பரப்பவும் கூடாது. அது மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய சாபத்தையும் வேதனையும் பெற்றுத்தரக்கூடியதா இருக்குங்கிறத தெரியப்படுத்துறோம். ஆயிஷா ரலியல்லாஹு இந்த வசனம் இறங்குனதும் சுப்ஹானல்லாஹ் பூரிச்சு போயிட்டாங்களாம். உலகம் உள்ளளவு இருக்கக்கூடிய அவனுடைய வேதத்திலயா அல்லாஹ் என்னைய பத்தி பேசினா, தூய்மையானவன் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு அழுதும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினாங்களாம். சுப்ஹானல்லாஹ். யா அல்லாஹ் எங்களையும் நன்றியுள்ள பெண்களாக ஆக்கி வை யா அல்லாஹ். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், அவங்க சேர்ந்த தீவினை குறித்து அவங்களுடைய நாவுகளும் அவங்களுடைய கைகளும் அவங்களுடைய கால்களும் எந்த நாள்ல சாட்சி சொல்லுமோ அந்த நாள்ல அவங்க சொன்ன விஷயத்தையெல்லாம் சாட்சியா சொல்லி மறுத்துட வேண்டாம். அதனால சொல்லிட்டு இல்லைன்னு சொல்றதோ இல்ல தெரியாம தானே சொன்னேன் யார் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கவே வேணாம். உங்களுடைய நாவும் உங்களுடைய கையும் உங்களுடைய காலும் உங்களுடைய உறுப்புகள்லாம் நாளைக்கு சாட்சி சொல்லிரும். அதனால பார்த்து பயந்து பத்திரமா இருந்துக்கோங்க. உங்களுடைய நாவை பாத்துக்கங்க, பாதுகாத்துங்க. உங்க உடல் உறுப்புகளை பாதுகாத்துக்கங்க. அடுத்தவங்களை பத்தி பேசுறத பத்தி அவதூறு சொல்றத பத்தி தேவையில்லாத விஷயத்துல ஈடுபடுறத பத்தின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதுக்கடுத்து அந்த நாள்ல அவங்களுக்குரிய நியாயமான கூலி அல்லாஹ் அவங்களுக்கு நிறைவா கொடுப்பான். மேல அவங்களுக்கு தெரிந்துரும் அல்லாஹ் தான் உண்மையானவன்,
உண்மையை உண்மையாக்கி காட்டக்கூடியவன் அல்லாதாங்கிறது அன்னைக்கு தெரிஞ்சிடும். ரப்பே, நீ எப்பயுமே உண்மையானவன் தானே அல்லாஹ். அந்த உண்மைக்கு சாட்சி சொல்லக்கூடிய சமுதாயத்தில் எங்களை சேர்த்து வை அல்லாஹ். அடுத்தடா. ஒழுக்கங்கெட்ட பெண்கள் ஒழுக்கங்கெட்ட ஆண்களுக்கும் ஒழுக்கங்கெட்ட ஆண்கள் ஒழுக்கங்கெட்ட பெண்களுக்கும் உரியவர்கள் ஆவர். தூய்மையான பெண்கள் தூய்மையான ஆண்களுக்கும் தூய்மையான ஆண்கள் தூய்மையான பெண்களுக்கும் உரியவர்கள் ஆவர். புனைந்து உரைப்போரின் பழிச்சொற்களில் இருந்து அவர்களின் பண்பாடு தூய்மையானது. அவர்களுக்கு பாவ மன்னிப்பும் நற்பேரும் இருக்கின்றன. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுடைய வீடுகளைத் தவிர மற்றவர்களின் வீடுகளில் அந்த வீட்டாரின் இசைவை பெறாமலும் அவர்களுக்கு சலாம் கூறாத வரையிலும் நுழையாதீர்கள். இந்த வழிமுறைதான் உங்களுக்கு மிகச் சிறப்புடையதாகும். நீங்கள் இதனை நினைவில் வைப்பீர்கள் என எதிர்பார்க்கலாம். ஆனால் அங்கு எவரையும் நீங்கள் காணவில்லை என்றால் உங்களுக்கு அனுமதி அளிக்கப்படாத வரையில் அங்கே நுழையாதீர்கள். மேலும் உங்களிடம் திரும்பிச் செல்லுங்கள் என்று கூறப்பட்டால் உடனே திரும்பிவிடுங்கள். இதுவே உங்களுக்கு மிக தூய்மையான நடைமுறையாகும். மேலும் நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்கறிபவனாக இருக்கின்றான். ஆயினும் யாரும் குடியிருக்காத உங்களுக்கு பலன் தரக்கூடிய ஏதாவது பொருள்கள் உள்ள வீடுகளில் நுழைவதில் உங்கள் மீது யாதொரு தவறும் இல்லை. நீங்கள் வெளிப்படுத்துபவை மற்றும் மறைத்து வைப்பவை அனைத்தும் அல்லாஹ் நன்கறிவான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரா ஆரம்பிச்சதுல இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 26 வசனம் வரைக்கும் அல்லாஹ் தாலா இந்த விபச்சாரம் பத்தி, கேடுகெட்ட செயல்கள் பத்தி, அவதூறுகள் பத்தி, யாருக்கு யார் சமமானவங்கிறத பத்தி, ஒழுக்கங்கெட்ட பெண்களை பத்தி, ஒழுக்கங்கெட்ட ஆண்களை பத்தி, அதுக்குரிய தண்டனைகள் பத்தி, அவதூறு பத்தி அழகா அல்லாஹ் சொல்லிக்கிட்டு வந்தான் இல்லையா? 26வது வசனத்துல அல்லாஹ் தாலா சொல்றான், ஒழுக்கங்கெட்ட பெண்கள் ஒழுக்கங்கெட்ட ஆணுக்கு தான், அதே மாதிரி ஒழுக்கங்கெட்ட ஆணு ஒழுக்கங்கெட்ட பெண்ணுக்கு தான். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் அவங்க இணையணுமே தவிர, சேர்ந்து இருக்கணுமே தவிர, தூய்மையான பெண்கள் தூய்மையான ஆண்களுக்கு, தூய்மையான ஆண்கள் தூய்மையான பெண்களுக்கு உரியவங்க. அப்ப இத மாத்திரக்கூடாது. இத நல்லா படிச்சு பார்க்கணும். நம்மளுடைய பிள்ளைகளை, ஆண் பிள்ளையா இருந்தாலும் தூய்மையான பிள்ளைகளா, ஒழுக்கமான பிள்ளைகளா, அல்லாவுக்கு அஞ்சக்கூடிய பிள்ளைகளா நம்ம வளர்க்கணும். அதே மாதிரிதான் பெண் பிள்ளைகளையும் அதே மாதிரி சின்ன வயசுல நம்ம அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல், இஸ்லாம், அப்புறம் உலக விஷயங்கள், இதுகெல்லாம் இது இப்படி, இது நன்மை, இது தீமை, இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது. நாமளும் அப்படித்தான் வாழ்ந்துகிட்டு வருவோம். பார்க்க பிள்ளைங்க எப்படி மாறுவாங்க? சில விதி மாத்தினாலே தவிர அல்லாஹ் பாதுகாப்பான். அந்த விதியையும் மாற்றக்கூடியது பெற்றவர்களின் நம்முடைய துவா. யா அல்லாஹ் அப்படின்னு அல்லா இடத்துல கையை தூக்குறோம்டா, அல்லாஹ்ல மன்னிக்கிறேன், மாத்துறேங்கிறான். சரியா? அல்லாஹ்வுடைய தூதருடைய அத்தன்டிக்கான ஹதீஸ் இது. சோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? ஒழுக்கமுள்ள பெண்களா நம்ம இருக்கணும். ஒழுக்கங்கெட்ட ஆண்களுக்கோ ஒழுக்கங்கெட்ட பெண்களுக்கோ நம்மளுடைய ஜோடிகளை தேர்ந்தெடுக்க கூடாது. அல்லாஹ் அழகா தெளிவா சொல்றான். அது மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், தேவையில்லாம அந்த அவங்க மேல புனைந்து சொல்லக்கூடிய பழிச்சொற்கள்ல இருந்து பண்பாடு, அதாவது அவர்களுடைய பண்பாடு தூய்மையானது. எது? ஒழுக்கமுள்ள ஆணுக்கும் ஒழுக்கமுள்ள பெண்களுக்கும் அந்த பண்பாடு அவங்களுக்கு தூய்மையானதா இருக்கு. அவங்களுக்கு மன்னிப்பும் நற்பேரும் ரப்பு கிட்ட இருக்கு. ஒழுக்கம் கெட்டவங்க மாதிரி, ஒழுக்கம் கெட்ட ஆண் பெண் மாதிரி இல்ல, தூய்மையானவர்கள். அவங்களுடைய பண்பாடு ரொம்ப தூய்மையானது. அப்படிப்பட்ட ஒழுக்கமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு இருக்கு, நற்பேர் இருக்கு. யா அல்லாஹ், யா ரப்பே, யா ரஹ்மானே, யா ரஹீமே, எங்கள் அனைவரையும் ஒழுக்கம் உள்ளவர்களாக, யா அல்லாஹ் உன்னிடம் மன்னிப்பை பெறக்கூடிய மக்களாக, தூய்மையானவர்களாக எங்களையும் எங்களுடைய வாரிசுகளையும் ஆக்கிக்கூடிய அல்லாஹ். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ நம்பிக்கை கொண்டவங்களே, நீங்க என்ன செய்யுங்க? உங்களுடைய வீடு அல்லாத வேற வீட்டுக்கு போகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்போ அவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குங்க, அனுமதி கேளுங்க, வரலாமான்னு சொல்லுங்க. அந்த அனுமதி வாங்குறதுக்கு சலாம் சொல்லுங்க. அவங்கள்ட்ட இருந்து பதில் வந்துச்சா, வாங்கன்னு கூப்பிட்டாங்களா, போங்க. இல்லாட்டி திரும்பி வந்துருங்க. அது உங்களுக்கு ரொம்ப சிறந்தது. சரியா? அல்லாஹ்வுடைய அழகிய கட்டளைய பாத்தீங்களா? நமக்கு ஒழுக்க பண்பாட பாத்தீங்களா? ஆனா அங்க யாருமே நீங்க பாக்கல அப்படின்டா, உங்களுக்கு அனுமதி அளிக்கப்படாத வரையில அந்த வீட்டுல நுழையாதீங்க. நீங்க திரும்பி போயிருங்க. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? என்ன அது, பெல் அடிக்கிறோம் அடிக்கிறோம்,
உள்ளுக்குள்ள ஆள் இருந்துகிட்டே திறக்க மாட்டாங்க. நீ சொல்லிட்டு வந்தோமா, கேட்டுட்டு வந்தோமா, திடீர்னு போலாமா ஒரு வீட்டுக்கு, அவங்களுக்கு தன்மானம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா, படுத்திருக்கலாம், இல்ல வீடு வாசல் ஒழுங்கு இல்லாம இருக்கலாம், இல்ல பிள்ளைங்க இருக்கலாம், அவங்களுக்கு அது கௌரவ குறைச்சலா இருக்கலாம். திடுதிப்புன்னு போனா அவங்க எப்படி கதவு திறப்பாங்க? நம்ம என்ன செய்யணும்? தொறக்கலாம்னா நிம்மதியா இது அல்லாஹ்வுடைய வசனம், அல்லாஹ்வுடைய கட்டளை. நம்ம சொல்லாம வந்தது நம்மளோட தப்புன்னு அல்ஹம்துலில்லாஹ்ன்னு போயிடணும். இல்லையா? அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க, அனுமதி கிடைக்கலையா? பேசாம திரும்பிருங்க. அது உங்களுக்கு மிக தூய்மையான நடைமுறை. மேலும் நீங்க செய்தவற்ற அல்லாஹ் அறிறானா. ஏம்மா கதவ தட்டி கேட்டுக்கிட்டு போறத கூட அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கானாம். சொல்றான்ல, அப்ப எத பார்க்க மாட்டான்? யார் வீட்டுக்கு போகணும்னாலும், யாரையும் சந்திக்க போனாலும், எங்க போனாலும் நம்ம என்ன செய்யணும்? முதல்ல அனுமதி வாங்கணும். இது சுன்னah. அல்லாஹ்வுடைய கட்டளை. அது இல்லாம, இல்லம்மா இந்த பக்கம் வந்துட்டேன் அப்படின்லாம் சொல்லவே கூடாது. இன்னைக்கு இருந்து இந்த நிய்யத்த நம்ம மனசுல வச்சுக்கறணும். நம்ம எங்க போனாலும் சரி, அனுமதி கேட்போம். ஓகேண்டா போவோம். இல்ல திடீர்னு அந்த பக்கம் போற மாரி வந்துருச்சா, கூப்பிடுவோமா? இல்லையா? சாரிடா கொஞ்சம் பிஸியா இருக்கேன். இன்னொரு டைம் வரீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இந்த வசனம் நம்ம நடைமுறைப்படுத்துறதுக்கு அழகான ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் குடுத்திருக்கான்னு அல்ஹம்துலில்லாஹ்ன்னு வந்துரணும். ஏன்னா அல்லாஹ் இது ஒவ்வொன்னையும் நன்கு அறியக்கூடியவனா இருக்கான், பார்த்துக்கிட்டு இருக்கான், கேட்டுக்கிட்டு இருக்கான்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்றான், குடியிருக்காத ஒரு பலன் தரக்கூடிய ஒரு இடமா இருக்கு. அதுல போய் ஏதோ ஒரு பொருளோ, ஒரு ஜாமானோ நமக்கு எடுக்கணும். அந்த இடத்துல நீங்க போறதுல உங்களுக்கு எந்த ஒரு தப்பும் இல்ல. அல்லாஹ் நீங்க மறைச்சு வச்சிருக்கீங்கல்ல, அதையும் வெளிப்படுத்துறதையும் பார்க்கலாம். ஒவ்வொரு இடத்துலயும் அல்லாஹ் இப்படி சொல்லிட்டு இருக்கானே, இந்த ரப்ப மறைச்சு நம்ம என்ன காரியம் செய்ய முடியும்? எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது. அப்ப அல்லாஹ் தஆலா ஈமான் கொண்டவர்களை கூப்பிட்டு ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களே, மறுமையை நம்பிக்கை கொண்டவர்களே, நாளைக்கு அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிக்கணும்ன்ற அச்சத்தோடு வாழக்கூடியவர்களே, உங்களுடைய ஒழுக்க மாண்புகள் இதெல்லாம். நீங்க இந்த மாதிரி நடந்துக்கோங்கன்னு சொல்றாங்க. அல்லாஹ் உன்னுடைய கட்டளைகள் ஒவ்வொன்னையும் நாங்கள் ஏற்று எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எடுத்து நடக்கக்கூடியவர்களாக, எங்களை சுற்றியுள்ள எங்கள் குடும்பத்தாருக்கு இதையெல்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக, யா அல்லாஹ் அழகிய முறையில் உன்னுடைய கட்டளைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய மக்களாக எங்களையும், எங்கள் குடும்பத்தாரையும், எங்களுடைய வாரிசுகளையும், உற்றார் உறவினர் நண்பர்கள், எங்கள் ஊர் மக்கள் அனைவரையும் நீ உனக்கு பொருத்தமான மக்களின் கூட்டத்தில் சேர்த்து அருள் புரிவாயாக யா அல்லாஹ். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.